முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். நாட்டின் 3வது வந்தே பாரத் ரயில் சேவையை மும்பை காந்திநகர் இடையே பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். குஜராத் மாநில தலைநகர் காந்திநகரிலிருந்து மும்பைக்கு வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் அந்த ரயிலில் ஏறி பிரதமர் அகமதாபாத் வரை பயணித்தார். சாய்ந்து படுக்கும் வகையிலான இருக்கைகள், சிசிடிவி கேமராக்கள், வைஃபை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை வந்தே பாரத் ரயில் கொண்டுள்ளது. தண்டவாளத்திலிருந்து 2 அடி உயரத்தில் வெள்ள நீர் நின்றாலும் இயங்கும் வகையில் வந்தே பாரத் ரயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில்கள் சென்னையில் தயாரிக்கப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கிகளுக்கு தான் வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் அதன் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தலைமையில் மும்பையில் நடைபெற்றது. இதன் முடிவில் பேசிய ஆளுநர் சக்தி காந்ததாஸ், வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி 0.5 விழுக்காடு உயர்த்தப்பட்டு 5.9 விழுக்காடு ஆக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் வீடு, வாகன கடன் வட்டிகள் மீண்டும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனினும் கடன் வட்டி உயரும் அதே நேரத்தில் அஞ்சலக சேமிப்பு, வங்கி டெபாசிட் உள்ளிட்ட முதலீட்டு திட்டங்களுக்கும் வட்டி அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. RSS அணிவகுப்பு ஊர்வலத்தை அக்டோபர் 2ஆம் தேதிக்கு பதிலாக நவம்பர் 6ஆம் தேதி நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி RSS பேரணிக்கு நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கிய போதும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட காரணங்களால் அனுமதி வழங்க தமிழக காவல்துறை மறுத்திருந்தது. இதனையடுத்து காவல்துறைக்கு எதிராக அந்த அமைப்பினர் தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மாற்று நாளில் பேரணி நடத்த அறிவுறுத்தினார். அதன்படி நவம்பர் 6ஆம் தேதியன்று RSS பேரணி நடத்த உத்தரவிட்ட நீதிபதி அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் காவல்துறை அனுமதி வழங்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட கட்சியின் மூத்த தலைவர்கள் சசி தரூர், மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த KN திரிபாதி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 17ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. ராஜஸ்தான் மாநில முதல்வரும் மூத்த தலைவருமான அசோக் கெலாட் கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கருதப்பட்டது. ஆனால் அம்மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களால் கட்சித் தலைவர் போட்டியிலிருந்து அவர் விலகினார். அவரைத் தொடர்ந்து திக்விஜய் சிங்கும் விலகினார். செங்கல்பட்டு அருகே ஆப்பிள் ஐபோன் தயாரிக்கும் பெகட்ரான் நிறுவனத்தின் தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பெகட்ரான் ஆலை மூலம் 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாக தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற பிராண்ட் ஒன்று தமிழகத்தில் தயாராவது என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை. அதிலும் பெருமளவில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதை அறிந்து நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை தற்போதைக்கு நடத்த மாட்டோம் என உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு உறுதியளித்துள்ளது. சென்னையில் கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இதை எதிர்த்து பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கட்சி தேர்தலை அவசரமாக நடத்த என்ன அவசியம் என வினவியது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கு தடை விதித்த நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 3ஆம் வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். அதிமுக பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர், நாங்கள் இனி 0 அல்ல ஹீரோ என்றார். இந்த இடைக்கால இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று சொன்ன உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்து 11ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட அத்தனை தீர்மானங்களும் செல்லாது என்று சொல்வதற்கு முன்னோடியான தீர்ப்பு என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு உச்சநீதிமன்றம் தடை எதுவும் விதிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரான CV சண்முகம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்கு முடியும் வரை தேர்தலை நடத்துவதில்லை என்று தாங்கள் முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். நாங்களாகவே சட்டத்துக்குட்பட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, நாங்களும் போட்டிருக்கிறோம், அவங்களும் போட்டிருக்கோம். நீதிமன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வந்த பிறகு தேர்தலை அறிவிக்கலாம் என்றுதான் நாங்கள் இன்று வரை அந்த தேர்தலை அறிவிக்கவில்லை.
இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது இன்னும் எவ்வளவு நாளைக்குத்தான் தொடரும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதை தடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான அரசு ரீதியிலான பிரச்சினைகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது என மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் மீனவர்கள் துயர் துடைக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என அவர்கள் கேள்வி எழுப்பினர். இவ்விவகாரத்தில் விரிவாக பதிலளிக்க மத்திய அரசு தரப்பு கூடுதல் அவகாசம் கேட்டதை தொடர்ந்து விசாரணையை நீதிபதிகள் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சென்னையில் சோழர் காலத்து 7 வெண்கல சிலைகள் மற்றும் 2 பழங்கால தஞ்சை ஓவியங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தைச் சேர்ந்த வெளிநாட்டு வாழ் இந்தியரின் வீட்டில் சிலைகள் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தொன்மை வாய்ந்த 7 சோழர் கால வெண்கல சிலை, 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 2 தஞ்சை ஓவியங்களையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அமெரிக்காவில் வசிக்கும் நபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சிலைகளை அவரது பெற்றோர் வைத்திருந்ததாக கூறினார். அவரை இந்தியா வரவழைத்து விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் குறித்து விளையாட்டாகவே பேசியதாகவும் அது தேவையின்றி பெரிதுபடுத்தப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் பொன்முடி விளக்கமளித்துள்ளார். அமைச்சரின் முந்தைய பேச்சையும் அதற்கு அவர் தற்போது அளித்த விளக்கத்தையும் காணலாம். இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. அது இந்த விளையாட்டு தானவங்க சும்மா ஏதோ இதாக பேசணும், அதை போய் பெருசாக்கிட்டு இருக்கு. அது நான் ஒன்றும் எந்த எண்ணத்திலையும் பேசலை. அதோட விடு. பொங்கல் பரிசு தொகுப்பில் தரமில்லாத பொருள்களை வழங்கியதாக அபராதம் விதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு மீண்டும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தரமில்லாத பொங்கல் பரிசு பொருட்களை விநியோகம் செய்த 6 நிறுவனங்களுக்கு தமிழக அரசு சுமார் 3.75 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததாக அண்ணாமலை தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அபராதம் விதிக்கப்பட்ட அதே நிறுவனங்களிடமிருந்து நியாய விலைக் கடைகளுக்கு பருப்பு, எண்ணெய் வாங்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதற்காக கண்டனம் தெரிவிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மின்துறையை தனியார்மயமாக்கும் நடவடிக்கை மக்கள், மின்துறை ஊழியர்கள் மற்றும் மின்துறை அதிகாரிகள் என யாரையும் பாதிக்காது என அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கமளித்துள்ளார். மக்கள் எல்லாரும் வெளிச்சத்தில் இருக்கணும், மக்கள் யாரும் இருட்டில் இருக்கக்கூடாது என்பது அரசாங்கத்தின் முடிவு. அதனால எந்த விதத்திலையும் மக்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள், மின்துறை ஊழியர்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள், மின்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் எடுக்கிற முடிவுனால மக்களுக்கு மின் கட்டணம் மிக அதிக அளவு குறையும். வேஸ்டேஜ்னு சொல்கிறோம்ல, டிரான்ஸ்மிஷன் வேஸ்டேஜ், அது மிக அதிகமாக குறையும். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக அனில் சௌஹான் பதவியேற்றார். முப்படைகளில் தலைமை தளபதியாக இருந்த ஜெனரல் பிபின் ராவத் கடந்த ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து அப்பதவி 9 மாதங்கள் காலியாக இருந்தது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற கிழக்கு பிராந்திய ராணுவ தளபதி அனில் சௌஹான் முப்படை தலைமை தளபதியாக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து அனில் சௌஹான் இன்று அப்பதவியை ஏற்றுக்கொண்டார். புதிய தலைமை தளபதிக்கு முப்படையினரும் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். பதவியேற்ற பின் பேசிய அனில் சௌஹான் 3 படையினரின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட போவதாக உறுதியளித்தார். தமிழக அரசு நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தினால் மட்டுமே கடன் சுமையை குறைக்க முடியும் என மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற அமைப்பின் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
வரும் நிதியாண்டிற்குள் நிதி பற்றாக்குறையை ஒட்டுமொத்த மாநில பொருளாதார வளர்ச்சியில் 2 விழுக்காடு என்ற அளவுக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அப்போதுதான் கடன் சுமை குறையும் என அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020-21 ஆண்டில் தமிழக அரசுக்கு 5,12,055 கோடி ரூபாய் கடன் இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூருக்கு அருகே உரிமம் இல்லாத 111 நாட்டு துப்பாக்கிகளை வனத்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். வன உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக துப்பாக்கிகளை வைத்திருக்கும் பொதுமக்கள் தாமாக முன்வந்து வனத்துறை அலுவலரிடமோ ஊர் நிர்வாகிகளிடமோ முக்கியஸ்தர்களிடமோ ஒப்படைக்குமாறு ஒசூர் வனக்கோட்ட அதிகாரிகள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தனர். இதைத் தொடர்ந்து ஆங்காங்கே புதர்களில் மறைத்து வைத்திருந்த 111 நாட்டு துப்பாக்கிகளை மலை கிராமத்தினர் தாமாக முன்வந்து ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கழிவறை தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமிகளின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பண்ணைப்புறம் பேரூராட்சியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவரது மகள் நிகிதாஸ்ரீயும் அதே பகுதியைச் சேர்ந்த சுபஸ்ரீயும் கழிவறை தொட்டியின் மேல் நின்று விளையாடிக் கொண்டிருந்த போது மூடி உடைந்து கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்தனர். கழிவறை மூடி பழுதாகியது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் சிறுமிகளின் உடல்களை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் பண்ணைப்புறம் பேரூராட்சி செயல் அலுவலரையும் இளநிலை பொறியாளரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். திருவாரூரில் அரசு கொள்முதல் நிலையத்தில் அதிக ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்த அலுவலர்கள் 2 தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஊர்குடி பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டார். கொள்முதல் நெல்லின் ஈரப்பதம் 17 விழுக்காடாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் சுமார் 20 விழுக்காடு அளவில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது அப்போது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து ஊர்குடி நெல் கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தர், உதவியாளர் ஆகிய 2வரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நுகர்பொருள் வாணிப கழக மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். அக்டோபர் 2ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்த காவல்துறையினர் நேர்மறையான பதிலை தருவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடத்தப்படும் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி வழங்கக் கோரி திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபுவை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் பேசிய திருமாவளவன், தாங்களும் RSS அமைப்பும் ஒன்று அல்ல என்று கூறினார். நாங்கள் தேர்தலில் பங்கேற்கிற ஜனநாயகபூர்வமான அரசியல் கட்சிகள் RSS அடிப்படைவாதம் பேசுகிற வெறுப்பு அரசியலை விதைக்கிற மதவெறி பாசிச அமைப்பு. தமிழ்நாடு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தியின் இல்ல திருமண செலவுத் தொகை குறித்து முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுகள் விவாதத்தை கிளப்பியுள்ளன. அந்த குற்றச்சாட்டுகளையும் அமைச்சரின் விளக்கத்தையும் பார்க்கலாம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுல இருந்தாங்க நீ 30 கோடி இன்னைக்கு பெற்று ஆடம்பர திருமணத்தை நடத்துறீங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நானும் இதை அரசியலாக ஆக்க வேணாம்னு பார்த்துருந்தேன். 30,000 கோடின்றாரு. இவர் தான் கணக்கு போட பார்த்தாரா, கணக்கு பார்த்தாரான்னு கேட்குறேன். இப்போ இவர் பொதுச் செயலாளராகிறதுக்கு எத்தனை லட்சம் கோடி, எத்தனாயிரம் கோடி செலவழித்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு. முதலமைச்சர் ஆகிறதுக்கு எப்படி அந்த அம்மையார்கிட்ட எப்படி போய் வாழ்ந்தாரோ அதெல்லாம் நாகரிகம் கருதி அரசியல் பண்ணணும். பாலாற்றின் குறுக்கே அணை கட்டும் பணிகளை ஆந்திர அரசு தொடங்கினால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தொடுத்துள்ள வழக்குகள் துரிதப்படுத்தப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர்நிலைகள் பராமரிப்பு குறித்து விளக்கினார். உச்சநீதிமன்றத்தை நாம் அணுகி அந்த வழக்கை நாங்கள் துரிதப்படுத்தி அந்த வழக்கை கொண்டு வந்து விசாரணை கொண்டு வந்துள்ளோம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் கல்வி மையத்தில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 19 பேர் கொல்லப்பட்டனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்துக்கு பாதுகாப்பு படையினர் விரைந்துள்ளதாகவும் எந்த வகையான குண்டு வெடித்தது என்று விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் கல்வி நிலையத்தில் நடைபெற்றது தற்கொலை படை தாக்குதல் என்று ஆப்கன் பீஸ் வாட்ச் என்ற NGO அமைப்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள யுக்ரைன் பகுதியில் நிவாரண உதவி முகாம் மீது நடைபெற்ற ராக்கெட் தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்ததாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யுக்ரைனிடமிருந்து ரஷ்யா கைப்பற்றிய 4 பிராந்தியங்களில் ஒன்றான ஜபோரிசியாவில் நிவாரண உதவி முகாம் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முகாம் மீது எதிரிகள் ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைனும், யுக்ரைன் தீவிரவாதிகள் இந்த ராக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தை இயன் புயல் தாக்கியது தொடர்பான காட்சிகளை நாசா தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. அமெரிக்க வரலாற்றின் மிக மோசமான புயல்களில் ஒன்றாக கருதப்படுகிற இயன் புயல் அந்த நாட்டின் புளோரிடா மாகாணத்தை தாக்கியது. இதனால் கேயோகோஸ்டோ பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மணிக்கு 150 மைல் வேகத்தில் சூறாவளி காற்று வீசிய நிலையில் அதன் தாக்கம் தொடர்பான காட்சிகளை நாசா வெளியிட்டுள்ளது. மியான்மரில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நில அதிர்வால் அப்பகுதியில் உள்ள வீடுகள், கட்டடங்கள் குலுங்கின. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகியுள்ளது. பர்மாவின் வடமேற்கே 162 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக வீடுகள், கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் மறைவிற்கு பின்னர் மன்னர் 3ஆம் சார்லஸின் உருவம் பொறித்த நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பிரிட்டன் இறையாண்மை விதிகளின்படி நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளில் ஆட்சியில் இருப்பவரின் உருவப்படம் பொறிக்கப்பட வேண்டும். அதன்படி மன்னர் 3ஆம் சார்லஸின் உருவம் பொறித்த நாணயங்கள் வெளியாகியுள்ளன. 1100 ஆண்டுகளாக இங்கிலாந்து நாணயங்களை தயாரிக்கும் ராயல் மின்ட் நிறுவனத்தினர் இந்த நாணயங்களை உருவாக்கியுள்ளனர். இந்த புதிய நாணயங்கள் டிசம்பர் மாதத்திற்குள் புழக்கத்தில் வரும் என கூறப்படுகிறது. புதிய நாணயங்கள் வெளிவந்தாலும் பழைய நாணயங்களும் புழக்கத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் கோப்பையை வெல்லும் அணிக்கு சுமார் 13 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 6.5 கோடி ரூபாயும், அரையிறுதியில் தோற்கும் அணிகளுக்கு தலா 3.25 கோடி ரூபாயும் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் 12 சுற்றோடு வெளியேறும் 8 அணிகளுக்கு தலா 60 லட்சம் ரூபாயும், முதல் சுற்று போட்டிகளில் அணிகள் பெறும் ஒவ்வொரு வெற்றிக்கும் 35 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என ICC தெரிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது.